சேலம் இன்ஜினியரிங் டு திக்ர் மஸ்ஜித் சிஸ்தியா சேனல் சேலம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله مخلصا له دخل الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் புறா உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள்: எவர் ஒருவர் களப்பற்ற இஹ்லாஸான முறையிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கின்றாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்துவிடுவார் என்பதாக சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? தொழுகை பார்த்தா தேவையில்லையா அவருக்கு? ரவுடித்தனம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருந்து லாயிலாக சொல்லாமட்டா கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி அங்கே சந்து போட்டாங்க, புகழி சந்து போட்டாங்க. களப்பட்ட முறையில் அப்படின்னு போட்டாங்க. களப்பட்ட முறைன்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த கனிமாவுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒரு விளக்கம் இல்லை. அதில் கிராமத்தினால ஒரு மனிதரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சொல்லுவான், நீ என்னென்ன பாவம் செஞ்சியா? அதாவது பெரிய பெரிய பாவத்தை கொடுத்து சொல்லுவான். இந்த பெரிய வாழ்ந்தியா? ஆமாண்ணா. இந்த பெரிய வாழ்ந்தியா? ஆமாம். இந்த பெரிய வாழ்ந்தியா? ஆமாம். அப்போ அவன் என்னப்பான், அண்ணன் நம்மகிட்ட பெரிய வாழ்ந்து கேட்டான், இன்னைக்கு நம்ம ஆசைங்க நல்லா காயிடும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்போ நல்லா சொல்லுவான், சரி இதெல்லாம் தப்புலாம் செஞ்ச, ஆனால் உன்னுடைய சார்பாக ஒரு வாசம் இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த வாசம் கொஞ்சம் அதிகமாக சொல்லிகிட்டே இருப்ப, அது இருக்குது. அதை ஒரு தராசிலையும் நீ செஞ்ச தீமைகளை ஒரு தராசை வச்சாக்க இந்த நன்மை கட்டுதான் லா இலாஹா தான் கணக்கும். அதனால் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ யோசிப்பான், நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சோமே, இவ்வளோ தப்பு செஞ்சோமே, அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு மகத்துவமா அப்படின்னு அப்படி சொல்லுவான். அந்த அளவுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற விளக்கங்கள் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் அவன் சொல்வது நுழைய முடியுமா அவன்டாக்க இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர் சொல்றாங்க அவர்கிட்ட தொழுகை இருக்கணும், நல்ல காரியங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சிருக்கணும். அதோட தான் இதனுடைய கனிமாவுடைய தேட்டமே அதுதான். எப்படி லா இலாஹா என்னாக்க உலகத்தில் எந்த வஸ்துவும் இல்லை, கடவுளும் இல்லை, எந்த ஒரு இதுக்கும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, இல்லாதான் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தை விளையக்கூடும். உணவு சரியில்லையா, அந்த உணவு சரியில்லாத சிவா கொடுக்குறவன் அல்லாதான். திசுக்கு தேவையா, திசுக்க கொடுக்கக்கூடியவன் அல்லாதான். இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் முன்னாடிப்பான். அந்த அல்லாஹ்வுடைய தாற்பயத்தை உள்ளத்தில் நிறுத்தி அல்லாஹ்வை கொண்டே தவிர எந்த காரியமும் நடைபெறாது என்ற உறுதியான களப்பட்ட முறையில் சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லுங்க. ஒரு இமாம் சொல்றாரு, லா இலாஹா இல்லல்லாஹ்
பார்த்தாரு. ஒரு நாள் அதை பார்த்தாரு. கடைசியில் எல்லாம் சொன்னால், எவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் சக்காத்து நாளில் தௌபா செஞ்சுட்டாலும் அவருடைய பாவத்தை மன்னித்து சொல்லுவாங்க. சதா சொன்னாங்க. அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மீது முஹப்பத் பெரிய இறக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கலிமாவுடைய தாற்பயம் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால், அவர் எல்லாத்துக்கும் காப்பாற்று. எந்த மனிதனுக்கு உள்ளத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதோ அவர் என்றுமே உயர்ந்த நிலையில் இருப்பார். ஆனால் அதனுடைய தேட்டை இருக்கணும். அவருடைய ஏதோ கலிமா லா இலாஹா தான் சொல்லிக்கிறோம், என்ன பண்ண சொல்வது லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக்கிறோம், அதை பார்த்தாரு. அதனுடைய நலமுள்ள அவருடைய தேட்டை என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, உணவு கொடுக்கணும் யாரும் இல்லை, அதாவது வியாதி போக்கணும் யாருமே இல்லை, பாதுகாக்கணும் யாருமே இல்லை, அல்லாஹ்வை தவிர அப்படின்னு ஒரு நிலையை நம்ம உண்டாக்குனாக்கா, அந்த ஈமான் நம்மகிட்ட வந்தாக்கா, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் இருக்குது. இந்த விளக்கத்தை கிடைச்சாக்கா சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லை போக முடியாது. சில கேட்ட சூழ்நிலை கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் நம்பிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சொல்லலாம் இருந்தாங்க, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், 2 மலக்குமார் வந்தாங்க. ஒருத்தர் வீட்டில் நிற்கிறாரு, ஒருத்தர் வானத்துக்கும் 3 இலையில ஆகாயத்தில் நிற்கிறாரு. அதாவது இந்த ஆகாயத்துக்கு இருக்கிறாரு, இவருக்கு யார் தெரியல அப்படிங்கிறாரு. அம்மா காலையில் ஊர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இவரை ஒரு மனிதரை ஒரு தட்டிலையும் இவரையும் ஒரு தட்டில் வச்சு நிறுத்தா யார் கிளம்ப இருப்பாங்க அப்படின்னு சோதிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது விஷயத்து பார்ப்போம். ஒரு மனிதர் ஒரு தட்டிலையும் ரசூல்லா ஒரு தட்டி எடுத்து பார்த்தாங்க. ரசூல்லா காய்ச்சிருந்தாங்க. அப்போ என்ன தாண்டாக்க, ஒரு 10 மனிதர் இருக்கும், ஒரு 10 மனிதர், ஒரு ரசூல்லா. அப்போ எடுத்து பார்ப்போம். அப்போ யார் பார்த்துருப்பாங்க? அப்போ ரசூல்லா பார்த்துருப்பாங்க. இப்படி 50 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க, 500 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க. அதாவது லட்சக்கணக்கான மசிதில் பூரா உமத்தையும் ஒரு தட்டிலையும் ரசூல்லா ஒரு தட்டிலையும் செஞ்சு வந்து யார் சமானாக்க ரசூல்லாவே பிரார்த்திருப்பார்கள், அதை கட்டி வருவார்கள். அப்போத்தான் புரிஞ்சுட்டாங்க, அந்த பூரா உமத்துக்கும் நம்ம தான் நபி என்பதாக நான் விளைவிக்கிட்டேன்னு சொன்னாங்க. அந்த காரணம் என்னன்னாக்கா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய தாற்பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. அல்லாஹ் ஒருவன் நம்பிக்கை உள்ளத்தில் இருந்துச்சு. அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறான். இல்லைன்னா கிடையாது. நம்ம எவ்வளோ திட்டம் செய்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் செய்யலாம், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் 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 சொல்லிக்கலாம். ஆனால் எதுவுமே அவங்களுடைய உள்ளத்தில் படுற மாதிரி தெரியல. ஏதோ நாமக்கே வாசல் சொல்லிக்கிறோம். ஆனால் அதனுடைய தேட்டை என்னன்னா வாழ்க்கையில் வரணும். வாழ்க்கையில் எப்படி வரும்? பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நியாயமாக நடக்கணும். நம்ம இதுக்கு அல்லாஹ்வை பொறுத்துக்கணும். அதுக்கு காக்கின முத்துலாலேயே காக்கிட்ட ஒரு பேர் வச்சான். ஏன் வச்சதுங்களா? காக்கினாக்க ரொட்டின்னு அர்த்தம். காக்கினா மாஸ்டர் அப்படின்னு அவங்க ரொம்ப பகதாதுலேருந்து வந்துட்டாங்க. அவருடைய தாப்பாளை 2 வயசுல பார்த்துக்கிட்டாங்க. தாயார் வளர்ப்பு தான். அவருடைய வளர்ந்துட்டு வரும் பொழுது ரொம்ப பசி பட்டி தாங்க முடியாத அளவுக்கு அவங்க பொறுமையாக சைத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அல்லாஹ் அழுகிறாங்க. என்ன நபி அல்லாஹ் எனக்கு விட ரிசுக்குடைய வாசல் தந்து ஒரு அல்லான்னு. அப்புறம் பொழுது முடிச்சு சொல்லாத்தையும் பார்த்தா அவங்க ஒரு ரொட்டி இருந்துச்சான். அந்த ரொட்டி எடுத்து எல்லாத்துக்கும் தன்னுடைய குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பங்கு கொடுத்தாங்க. எல்லாரும் நடந்துச்சு. ஆமாம், அப்போ என்ன சொன்னாங்க, தினந்தோறும் சொல்லாத ஒரு தான் ரொட்டி இருக்குமா. அதனால் அவங்க வருஷம் போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையை தேவையானதுக்கு பூராத்தையும் அல்ல அவங்க சொல்லாமல் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் என்ன கேட்டுனாக்க, சல்லாவில் தொழுது அல்லான்றதை கேட்டால் அல்லா கொடுப்பான்னு அர்த்தம்.
அல்லாத ஒழியக்கூடிய பிரபோதத்தை என்னை பார்த்து கேட்கறது எங்களுக்கு முடிவு பண்ணிக்கணும் இல்லாமல் தான். ஆமாம், ஏன் காரணம் என்ன? சொல்லியாலே துமாவுடைய பொதுவாக சொல்லிடுவாங்க, முஸ்லிமும் அதெல்லாம் வைஜாக தக்குவல்லாம் அல்லாடையவே எனக்கு உங்களுக்கும் சேர்த்து தக்குவாவாசி சேர்த்து கொடுங்க. அப்போ எனக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். ஆமாம், என்கிட்ட அந்த தப்பு வரணும். உங்கள்கிட்ட வர்றதுங்கிறது ஒன்று, என்கிட்ட வர்றதுங்கிறது ஒன்று, ரெண்டுமே வரணும், எல்லாத்தையும் வரணும். நம்ம உள்ள போட்டு ஓகே நான் கனிமாவே கொண்டு அல்லது நல்லா வெற்றி கொடுக்கணும். வெற்றியை கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க நம்ம நல்ல அமல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அதாவது இந்த கனிமா லாயிலா இல்லாதான் வெற்றி செய்யும் பொழுது மனசு உதயமான ஒரு நிம்மதி ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது இயற்கையாக எல்லாத்துக்கும் ஒரு சாதாசையாக ஒரு இடத்துக்கு உண்டாகும். ஆனால் அதில் இஹ்லாஸாக செஞ்சு அதனுடைய தேட்டத்துக்கு வர அமைச்சு ஆரம்பிச்சோம்னு சொன்னால் பெரிய மாற்றம் கிடைக்கும். தம்பி ஜமாத்தில் என்ன செய்யறாக்க 6 நம்பர் வச்சுருக்காங்க. இந்த 6 நம்பரில் முதல் நம்பர்னாக்கா இந்த கண்வாதான் இல்லைதான் இருக்காங்க. ஏன் அவங்களை கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பான ஜமாத்து இல்லை, நாங்கள் புது ஜமாத்து தேனாங்க. அதனால் நாங்கள் ஜமாத்து இஸ்லாமி சொல்கிறதுக்கோ இல்லை தேவதி சொல்கிறதுக்கோ இல்லை வாரி சொல்கிறதுக்கோ இதுக்கு ஆள் கிடையாது. எங்கள்கிட்ட இந்த 6 நம்பர் இருக்குது. சில கேட்பாங்க, இல்லை 7 நம்பர் வச்சாங்கன்னா 8 நம்பர் வச்சாங்கன்னா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறது அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் கனிமா தேவை, எல்லாத்துக்கும் கனிமா தேவை. கனிமா சொல்லித்தான் ஆகணும். எல்லாருமே லாயிலா இல்லைதான் சொல்லித்தாங்க, அப்போ இஸ்லாம் சொல்ல முடியும். கனிமா சொல்லிட்டா என்ன வேணும்? அவர் மேற்கொண்டவருக்கு தொழுகை இருக்கும். ஒரு மனிதன் கனிமா சொல்லிட்டாங்க, அவன் வேணாதான் தொழில் கடமையாச்சு, அந்த தொழில் தொழுகணும். சரி, ஒரு மனிதனுக்கு கனிமா சொல்லி தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த கனிமா தொழிலுக்கு பவர் கொடுக்குறது எது? அந்த எப்படி தொழுகணுங்கிறத இன்னும் வேணும் இருக்கணும், இன்னும் வேணும். அதில் திரு செய்யணும், இன்னும் இருக்குது. இது 3வது. இந்த 3 வந்துட்டாங்க சமுதாயத்தில் கிருமத் செய்யும். கிருமத்தில் என்ன? அது இக்ராம் முஸ்லீம் அவங்க 4வது சொல்கிறது. ஏன்னா சொன்னது எல்லாத்துக்கும் கிருமத் செய்கிறது. அது முஸ்லீம்களுக்கும் சரி, அது மாட்டு மதத்தை இருந்தாலும் சரி, அல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் உள்ளவர்களாக சரி, எல்லாத்துக்கும் கிருமத் செய்து எல்லாருடைய துவாவையும் பெறப்படுவதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம உண்டாக்கிட்டோம்னாக்க இதே கிருமத். இது பேர் இக்ராம் முஸ்லீம் 4வது. இந்த 4 வகையும் ஒரு மனித வருதுக்கிட்டாக்க இக்லாஸ் இருக்கும். இது 5வது. இந்த 5 வருடங்கள் இருந்தாக்க அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்கிறாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுங்கிறது அவங்களுடைய கோஷத்து. நம்ம என்ன சொல்கிறாக்கா, நீ தனியாக உட்காது வீட்டு விட்டு எல்லா மணி விட்டு எல்லாம் தனியாக உட்காரு, இதில் ஒதுக்கு. அல்லாஹ் தான் இருந்துச்சு, இதெல்லாம் சரி, அல்லாஹ் அடைய முயற்சி பண்ணு, போராட்டே அல்லாஹ் கேட்டே அல்லாஹ் கொடுப்போம். நீ அந்த மூர்க்கத்தனமான ஒரு முயற்சி நம்மகிட்ட இல்லை அப்படின்னாக்க இது கிடையாது. எப்படியாவது சம்பாதிச்சு எப்படி மூர்க்கமாக பண்ணி எடுத்து வேகமாக போகணும், எப்படியாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் வரணும். அதே மாதிரி நம்ம ஒரு சாதனை என்னன்னாக்க அல்லாஹ் அடையணும், அந்த சாதனை வரணும். அந்த சாதனை வர்றதா இருந்தாக்க லாயிலா இல்லதாவுடைய தேட்டம் நமக்கு உள்ளத்தில் வந்துடும். லாயிலாவுடைய தேட்டம் உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தான் நமக்கு வைராக்கி வந்துருச்சு. இது அடையாளம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியத்துக்கு இல்லாது, ஒரு சுறுசுறுப்புக்கும் ஒரு சோகத்திற்கும் எல்லா மனிதனுக்கும் உள்ளது ஒன்று. ஆனால் அந்த சுறுசுறுப்பை நன்மையை காரணமாக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டை உடம்பை படுத்துருக்கான், முடியல இருக்கான். அதில் வீட்டில் நெருப்பு பிடிச்சி வச்சுக்கலேன், என்ன செய்யறேன்? உடம்பே படுத்துருக்காப்புல நெருப்பு பிடிச்சி அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படியே ஒரு கிலோமீட்டர் முடிச்சு வரத நெருப்பு தப்பிக்க முடியும். கடைசியில் ஓடி வருவான். ஏன்னா உடம்பு நடக்கணும் எப்போ முடியாத அந்த துணிச்சல், உயிர் காப்பாதல் துணிச்சல். அதே மாதிரி வேதம் ஈமான அடைவதற்காக
வெளிச்சம் ஒன்று எது சொன்னாங்க அல்ல வளர்ந்தாங்க. ஆனால் அது இருக்குதா? கண்ணுக்கு முன்னாடி தெரியாத ஒன்று தெளிவாடிட்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி உணவு தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே எது தெரியுதோ அதெல்லாம் முயற்சி பண்ணுறான்னு தெரியல. எது கண்ணுக்கு முன்னாடி தெரியலையோ அதை முயற்சி பண்ணுறது கல்வி. ஆனால் கண்ணுக்கு தெரியாத வந்து கண்ணுக்கு தெரியாத எல்லா பேரும் நம்பிக்கை வச்சுருக்கோம். ரசூல்லா வச்சுருக்கோம். சல்லல்லாஹு கேட்கப்படுச்சு. சாபா கேட்டாங்க, யார் ரசூல்லா, யாருடைய ஈமான்? ரசூல்லா கேட்டாங்க, யாருடைய ஈமான் பலமானது கேட்டாங்க. அப்போ சாபா சொன்னாங்க, யார் சொல்ல எங்கள் ஈமான் இல்லை, நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை மலக்குமாரோட ஈமான், மலக்குமார் அல்லா பார்க்குறாங்க, என்னை பார்க்குறாங்க, அவருடைய ஈமான் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்காக ஒரு உம்மத்து வரும், அவங்க என்னையும் பார்த்துக்க மாட்டாங்க, உங்களையும் பார்த்துக்க மாட்டாங்க, அல்லாவையும் பார்த்துக்க மாட்டாங்க, குர்ஆனை எப்படி இறங்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் வந்து இவங்க தான் எல்லாத்தோட மேன்மையான ஜமாத்து அப்படின்னு சொல்லதான் சொல்லும். அன்னைக்கே உத்தரவாங்க அது உம்மத்தி முகமதியாக இருக்காங்க. அது உம்மத்தி முதலாளியும் இன்னொரு இந்த காலத்தினுடைய நம்ம சார்ந்தவர்களால இந்த காரணங்களாக சமுதாயத்தில் உட்கார்ந்தாங்க. ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதன் எஹ்லாஸா 2 காலத்தை அல்லாஹ் சொல்வதால் அவங்க 1000 வருஷத்துக்கு சொல்வதை விட சிறந்தது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னாக்க அந்த அளவுக்கு உலகத்தினுடைய சுற்றுச்சூழல் கெட்டு போய் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் அவனை வந்து கெடுக்கிறதுக்கு வழிகள் நிறையா இருக்குது. ஒருத்தர் நல்ல வழியை போகிறதுக்கு முயற்சி பண்ணால் கூட பழகுதுல ஏன்னா அது வேலை போகிறேன் இந்த வேலையை போடுறது அப்படி சொல்லிட்டு ஆளுகளை வந்து நல்ல வழியில் போகிறதுக்குனால உற்சாகத்துக்கு யாருமே தயாராக ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு அக்காவை போய் இஸ்லாம் செய்ய போகிறது கூட கூட நீ போகாத மோசமான பண்ண சேராது எப்போ முயற்சி பண்ணிட்டுப்பா கிடைச்சா அது இல்லை என்ன பண்ணுறதுலாம் அப்படி சொல்ல இல்லை அதெல்லாம் போகாத மோசமானவன் உடனே அனுப்பி போடலாம். ஏன் நீங்கள் அந்த மாதிரி போதையாக வருது வராது. ஆனால் வந்து நம்மகிட்ட ஒரு பழகினோம் உரிய எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நீண்ட வாழ்க்கையினுடைய நேரம் வந்து அல்லாஹ் அனைவரும் நோக்கத்தோடு வாழ்ந்துட்டாக்க எந்த காரியத்தையும் செய்யறது லேசம் போயிடும், இல்லைன்னா கஷ்டம்தான். எத்தனையோ நம்ம வந்து காரியத்தை நினைக்கிறோம், செய்து நினைக்கிறோம், நான் செய்ய முடியதில்லை. அந்த காரியம் எனக்கு நடக்கமாக்குது, இது விற்க மாட்டேங்குது, இந்த செலவு செய்ய முடியல, என்ன செய்யலை. ஏன் அல்லாட்ட போராடு, அல்லாட்ட ஆளு, அல்லாட்ட சரிதல் கேளு, குடும்பம் பார்ப்பான், கட்டாயம் கொடுப்பான். ராஜ்யத்தில் அழுது நகாய் தொகுதி கட்டினாக்க அன்னைக்காக பதவிட வேண்டும். அதை கூட அதை முயற்சி பண்ணுறதே நம்மகிட்ட இல்லை. கேட்டால் நான் 95 ஆமாம் எனக்கு கண்ணு தண்ணி வாங்கி நான் பேசுது வரணும். இந்த காரியம் வந்து நடத்துறதுனாக்க அதாங்க அரபியில் பழக்கத்தில் இருக்குது. மண் வரவன் மகன் மண் தலம முறாதது பழகம். எவன் ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணினானோ அதுதான் மண் தலப ஒரு விஷயத்தில் எவன் முயற்சி பண்ணினானோ அதை நிச்சயமே அடைஞ்சே தீரும். இன்னொரு இடத்துல ஒரு தாலிபு ஒரு வாசகம் இருக்குது. மண் தலபலோரா சகர தயாரி, எவன் உயிரை தேடிக்கிட்டானோ, நல்ல அந்தஸ்தோடு தேடிக்கிட்டானோ, நல்ல ஆண்டாள் போய் தலைவராக ஆசைப்படுறானோ, அல்லது சமுதாயத்தில் நிறைய சேர்ந்து ஆபராக சகர தயாரி இரவிலே விழித்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. இரவுல வந்து எந்த அளவுக்கு விழிக்கிறது நபியான திருவிழை திருவிழமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை அதை கொடுத்துருவோம். வீட்டில் பிரச்சனையா இரவாக தான் இருக்காங்க, குடும்பத்தில் பிரச்சனையா, பிள்ளைகள் சரியில்லையா எல்லாம் இருக்காங்க. எப்போ கேட்கணும்? தகஜத்தில் அழுந்து கேட்கணும். அழுகுல கண்ணை தண்ணி வந்துடணும். எனக்காக ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தயாராக அல்ல அந்த தோலை வச்சுக்கணும். இல்லை என்ன அந்த தாழ்படுத்த நாயிலா என்னதான் நாயாக வணக்கத்துக்குரியவன் அல்லாவிடம் யாருமே இல்லைன்னா இருந்தால் எந்த இதுவும் இல்லை. அல்லாத்துல எந்த காரியம் நடந்தாலும் அந்த அல்லாவிட எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்மளுடைய ஏற்படுத்தி சொல்றாங்க.
சாபாக்கள் காலிதர்கள் எல்லாரும் முன்னாடியுடைய தலைமையில் 30,000 பேர் போனாங்க. ஆனால் எதிர்கட்சியில் எதில் சண்டை வர்றதுக்கு ஒன்றாவது அப்படி 3 லட்சம் பேர் இருந்தாங்க. 3 லட்சம் பேர் எங்கே 30,000 பேர் எங்க? இப்போ காலிதர் எல்லாருடைய கூட்டத்தில் உள்ளவங்க அவங்கள்ட்ட போராடுறாங்க. ஆனால் அந்த எதிரிகளுக்கு வெற்றி அடைக்கல, இவனுக்கும் வெற்றி அடைக்கல. ஆனால் அவங்க இவங்க தோல்வி ஏற்பட்டவர்களுக்கு ஆனால் சேலால சாபாக்களை விட அவங்களுக்கு அதிகம், நமக்கு சாதா அதிகமாக இல்லை. ஆனால் அவர் என்ன யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறாங்க, அவருடைய தலைவராக முஸ்லிம் சொல்ற ஒரு தளபதி அதுனா நீங்கள் எனக்கு துணைத்தலைவர் எல்லாம் வாங்க நான் பேச பயப்படுறாங்க இருந்தாலும் வாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்போ முஸ்லீம்கள் 30,000 பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்கணும். இப்போ நமக்கு ஏன் வேட்டி கிடைக்க மாட்டேங்குது? அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆயுதபாணி அல்ல, நம்ம எல்லாமே ஆயுதபாணியோடு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் சண்டை பயிற்சி அவர்கள் இல்லை, நம்ம சண்டை பயிற்சி உள்ள பக்குவம்